பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தேவன் இந்த வருஷத்தின் 8வது மாதத்திற்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் நடந்து வரவில்லை, அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். 8 என்பது வேதத்தில் ஒரு புதிய துவக்கத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய பாதைகளிலும் தேவன் புதிய துவக்கங்களை உண்டு பண்ணுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். எனவே தேவனை நாம் இந்த நேரத்தில் கூட அதற்காக துதித்து நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இது தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பொழுது தேவனை நோக்கி பாடின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தாவீது முதலாவதாக சவுலாலும் பின்பு அப்சலோமாலும் துரத்தப்பட்டு அவர் காடுகளுக்குள்ளும் குகைகளுக்குள்ளும் ஒளிந்து வாழ்ந்த வாழ்க்கை நாம் தியானித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் தாவீது தேவன் ஒருவரை மட்டுமே தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டு அநேக சங்கீதங்களை அந்த நாட்களில் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுடைய உதவியை நாடும்படியாக, தன்னை ஆறுதல் படுத்தி கொள்ளும்படியாக அநேக சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதமும் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இதின் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தாவீது சொல்லுகிறார், எனக்கு எவ்வளவு சத்துருக்கள் எதிராக இருக்கிறார்கள், என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை விரோதமாய் பார்க்கிறவர்கள், விரோதமாய் என்னை நினைத்து செயல்படுகிறவர்கள் எவ்வளவு அதிகமாய் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு மாம்சீக ரீதியான எதிரிகள் இல்லாவிட்டாலும், இப்படிப்பட்ட பகைவர்கள் போல இல்லாவிட்டாலும், நம்ம நெருங்கி நிற்கிற பிரச்சனைகள் உண்டு. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து வருகிற வியாதிகள், தொடர்ந்து நாம் சந்திக்கிற நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள், சில நேரங்களில் நாமே சலித்து கொள்ளும் அளவிற்கு தொடர்ந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஸோ இந்த இடத்திலும் தாவீது அப்படிதான், எவ்வளவு பேர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். என்னை குறித்து பேசுகிறவர்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், என்னை குறித்து தவறாக பேசுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு ஜீவியத்தின் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தாவீது சொன்னாலும், அடுத்ததாக சொல்லுகிற 3வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், மனிதர்கள் என்னை தூற்றினாலும், காரியங்கள் எனக்கு எதிரிடையாக நடந்தாலும், ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். சுற்றிலும் இருக்கிற அந்த எதிரிகளை, எதிர்த்து பேசுகிற அந்த வாய்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி என்னை உயர்த்துகிற, என்னை பாதுகாக்கிற என்னுடைய தேவன் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். கேடகம் என்பது நம்மை சந்திக்க வருகிற, நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்களை தடுத்து பாதுகாக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதை இடது கையிலே வைத்திருப்பார்கள். எதிர்த்து வருகிற ஆயுதங்களை இந்த கேடகத்தை கொண்டுதான் அவர்கள் எதிர்த்து தங்களை காப்பாற்றி கொள்வார்கள்.
ஸோ இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், தேவன் நீரே எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். யார் எதை பேசினாலும், என்னை குறித்து யார் என்ன சொன்னாலும், எப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செயல்படுத்த நினைத்தாலும், நீர் எனக்கு கேடகமாய் இருந்து அந்த எதிர்ப்புகள், அந்த போராட்டங்கள், அந்த நெருக்கடிகள் என்னை தொட முடியாதபடிக்கு நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. ஸோ அந்த இடத்துல ஒரு உலோகமான ஒரு ஷீல்டை, ஒரு கேடகத்தை தாவீது அந்த இடத்துல எதிர்பார்க்கவில்லை, ஏந்தி கொள்ளவில்லை. தேவனை தன்னுடைய கேடகமாக அந்த இடத்துல அவர் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ அந்த இடத்துல மனிதர்களை நம்பும் பொழுது சில சமயங்களில் நம்மோடு கூட இருக்கிறவர்களே, நம்மை நேசிக்குவது போல இருப்பவர்களே கூட சில சமயங்களில் நமக்கு விரோதமாக, இல்லைன்னா நம்மை பற்றி தவறுதலாக பேசுகிற காலங்களும் நேரங்களும் கூட இருப்பது உண்டு. நாம் பார்க்கிறோம், முன்பொரு காலத்தில் ஒரு நல்ல ஒரு நம்முடைய தேச தலைவரை பாதுகாப்பில், அவர்களை பாதுகாக்கும்படியாக இருந்த குழுவில் இருந்த ஒரு மனிதனை சுட்டு கொன்றதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அப்படியாக நம்மை மனிதர்கள் பாதுகாப்பார்கள், நம்முடைய பாதுகாப்புக்கான காரியங்கள் நம்மை பாதுகாக்கும். இல்லை, தேவன் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் செய்கிற ஒரு காரியம், தாவீது செய்கிற ஒரு காரியம், இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில் இருக்கிற அந்த தாவீது செய்கிற ஒரு காரியம். 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். என்னுடைய பாரத்தை அவர் மீது வைக்கும்படியாக அவரை நோக்கி கூப்பிட்டேன். என்னுடைய கண்ணீரை அவருடைய பாதத்திலே சிந்தும்படியாக அவரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். என்னுடைய பாரத்தின் நேரத்தில், என்னுடைய நெருக்கடியின் நேரத்தில் நான் மனிதர்களை தேடி போகவில்லை. நான் எந்த விதமான ஆறுதலையோ ஆதரவையோ தேடி போகவில்லை. நான் தேவனை நோக்கி போகிறேன் என்று சொல்லி தாவீது அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அந்த இடத்துல தேவனை அவர் நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு வசனம் சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அந்த இடத்தில் கூட அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸோ தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவது இல்லை, அது பிரகாசம் அடைகிறதா இருக்கிறது. அதை தான் தாவீது இங்கு சொல்லுகிறார், நான் இந்த சூழ்நிலையின் மத்தியில் யாரையும் நோக்கி பார்க்கவில்லை, தேவனே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவிக்க வல்லவர் நீர் மாத்திரமே என்பதை உணர்ந்து கொண்டவனாய் உம்மை நோக்கி பார்க்கிறேன். என்னை காப்பாற்றி என்னை உயர்த்துகிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரமே என்பதை நான் உணர்ந்தவனாய் இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நோக்கி பார்க்கிறேன் என்று அவர் வெறும் வார்த்தைகளால் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், அடுத்த வசனத்தில் நாம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஸோ தன்னுடைய பாரத்தை எல்லாம் தேவனிடத்திலே சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்ன தாவீது அந்த பாரங்கள் எல்லாம் நீங்க பெற்றவனாய் படுத்து நிம்மதியாக அவர் நித்திரை செய்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய பாரத்தை, அவருடைய வேதனைகளை தேவனிடத்திலே கொடுத்து விட்டு அதிலிருந்து விடுதலை பெற்றவராய் இவர் நிம்மதியாக தூங்குகிறதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். கவலை இருக்குமானால், கஷ்டம் இருக்குமானால், போராட்டம் மனதுக்குள் இருக்குமானால் எப்படி தூக்கம் வரும்? ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், நான் படுத்து கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஸோ இங்கு வசனம் சொல்லுகிறது இந்த இடத்துல சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தேவன் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார்.
ஸோ இந்த இடத்திலே தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், தன்னுடைய பாரங்களை தேவன் மீது வைக்கும்படியாக தேவனை சத்தமிட்டு, அன்னாள் அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் அமைதியாக தன்னுடைய பாரங்களை தேவனுடைய பாதத்திலே வைத்தார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீது சத்தமிட்டு தன்னுடைய பாரத்தை தேவன் மீது வைக்கிறதை பார்க்கிறோம். அவர் தேவனை நம்பி, முழுமையாக நம்பி தன்னுடைய பாரத்தை வைத்த பொழுது அந்த இடத்துல அவர் உணர்ந்து பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். 6வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏனெனில் கர்த்தர் என்னை செய்கிறார், என்னை தாங்குகிறார், என்னை கேடகமாய் இருந்து அவர் பாதுகாக்கிறார். எனவே எனக்கு விரோதமாக 10,000 பேர் சுற்றிலும் வந்தாலும் நான் பயப்பட போவது இல்லை. ஏனெனில் என்னுடைய தேவன் எழுந்தருளுகிறார், எனக்காக என்னுடைய தேவன் யுத்தம் செய்கிறார், அவர் என்னை விடுவிக்கிறார். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். நான் என்னுடைய பாரத்தை என்னுடைய தேவன் மீது வைக்கும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறேன், ஆனால் என் தேவன் எனக்காக யுத்தம் செய்கிறார். அவர் அங்கு வசனம் பார்க்கிறோம், 7வது வசனம், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். அவர் எழுந்தருளி அவரை விடுவித்து அவருடைய எதிரிகளுக்கு தாடையிலே அடித்து அவர்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர். இந்த இடத்துல தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்ட சவுலாகட்டும், அல்லது தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்ட அப்சலோம் ஆகட்டும், அவர்களுடைய முடிவை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் 2 பேருமே, சவுல் ஒரு பெரிய இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார், அப்சலோம் தன்னை ராஜா என்று கூறிக்கொண்ட ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் அந்த 2 பேரினுடைய வாழ்க்கையின் முடிவை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் கொடுத்த வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 பேருமே தாவீதின் நிமித்தம் அப்படிப்பட்ட ஒரு கோரமான முடிவுகளுக்குள் கடந்து சென்றார்கள். நாம் யுத்தம் செய்யும் பொழுது எதிரிகளுக்கு உண்டாகிற விளைவுகளை நாம் பெரிய அளவில் பாதிக்க முடியாது. ஆனால் நமக்காக நம்முடைய தேவன் யுத்தம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் தன்னுடைய பிள்ளைகளை கேடகமாய் இருந்து பாதுகாக்கிறார். அதே சமயம் எதிரியை அவர், அந்த இடத்துல வார்த்தைகளை பார்க்கிறோம், தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். யாரும் எதிர்பாராத ஒரு முடிவை எதிரிகளுக்கு தேவன் கட்டளையிட்டதை பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நானே பதில் செய்வேன், பழி வாங்குதல் எனக்குரியது. ஸோ நமக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் எதிர்பட்டாலும், எத்தனை சோதனைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நம்முடைய பாரத்தை தேவன் மீது வைக்கும் பொழுது அந்த வியாதிகளை இருந்த இடம் தெரியாமல் நொறுக்கி போடுகிற வல்லமை நம்முடைய தேவனுடைய தொடர்ந்து இருக்கிறது. நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை இருந்த இடம் தெரியாமல் நிர்மூலமாக்கி போடுவது நம்முடைய தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. தொடர்ந்து பிரச்சனைகள், தொடர்ந்து வியாதிகள், தொடர்ந்து நாம் சந்தித்து கொண்டிருக்கிற நெருக்கடிகள், வாழ்க்கையில் முடிவே இல்லையா என்று யோசிக்கிற அளவிற்கு தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், அந்த பாரங்களை தேவன் மீது வைத்து நாம் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த யுத்தத்தை தேவன் எடுத்து நடத்துகிறார். அந்த இடத்துல அடி விழுவது எதிரிக்காக இருக்கிறது, ஆசீர்வாதம் நமக்காக இருக்கிறது. விழுந்து போவது எதிரியாக இருக்கிறான், உயர்வை பெறுவது நாமாக இருக்கிறோம். ஸோ நமக்காக தேவன் யுத்தத்தை செய்யும் பொழுது இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 18:30 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். கடைசி பகுதி சொல்லுகிறது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவனை நம்பி அவரை நம்புகிற, அவரிடத்திலே
தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அடுத்தது இந்த இடத்துல ஜெயத்தை பெற்றுக்கொண்ட, அந்த இடத்துல பதிலை பெற்றுக்கொண்ட தாவீது சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 28வது அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார். என்னுடைய அந்த இடத்துல பிரச்சனைகளிலிருந்து நான் சகாயம் பெற்று வெற்றி வீரனாக வெளியில் வந்தேன். எனவே அவரை என்னுடைய பாட்டினால் துதிப்பேன், நன்றி சொல்லி அவரை நான் துதிப்பேன் என்று அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நாளிலும் நாம் எப்படிப்பட்ட ஒரு அசுத்தாவிகளின் கிரியைகள், அந்தகார வல்லமைகளின் எதிர்ப்புகள் என்று எந்த மாதிரியான வியாதிகள், பிரச்சனைகள், நெருக்கடிகளை நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும், முடிவே இல்லையா என்று யோசிக்கிற அளவிற்கு நாம் நெருக்கடிகளை, உபத்திரவங்களை சந்திக்கிறவர்களாக இருந்தாலும், இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கேடகமாய் இருந்து அந்த காரியங்களில் இருந்தெல்லாம், அந்த எதிர்ப்புகளில் இருந்தெல்லாம் நம்மை அவர் பாதுகாத்து நம்முடைய தலையை உயர்த்தி நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவராய் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை வெற்றி வீரர்களாக மாற்றும்படியான ஒரு புதிய மாதமாக இந்த மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். அப்படியாக எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கும் தேவன் இந்த நாளிலே கேடகமாய் இருக்கிறார். அவைகள் அடிபடுமே தவிர நம்மை அவைகள் அந்த இடத்திலே கூட அடிக்கவோ வீழ்த்தி போடவோ தேவன் விடுவது கிடையாது. பார்க்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஒட்டார். நீதிமான் தள்ளாடி போகவோ தளர்ந்து போகவோ நம்முடைய தேவன் என்றைக்கும் விடமாட்டார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எனவே நமக்காக யுத்தம் செய்கிறவர் நமக்கு ஜெயத்தை பெற்று கொடுக்கிறார். இந்த மாதத்தில் நம்முடைய தலையை உயர்த்தி நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவராய் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் கூட நம்முடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய காத்திருத்தல்கள் எதுவாக இருந்தாலும், அந்த பாரத்தை எல்லாம் தேவன் மீது வைத்து விட்டு, தாவீது எப்படி நிம்மதியாய் படுத்து நித்திரை செய்தேன் என்று சொன்னாரோ, அன்றைக்கு அன்னாள் எப்படி உம்முடைய சமூகத்தில் அவர்களுடைய இருதயத்தின் எல்லா விதமான ஆற்றாமைகளையும் ஊற்றி துக்க முகமாய் இல்லாதபடிக்கு சந்தோஷமாய் வெளியிலே வந்தார்களோ, அப்படிப்பட்ட தேவனிடம் எங்களுடைய பாரத்தை நாங்கள் வைக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நம்முடைய பாரங்களை அவர் மீது வைப்போமாக. வைக்கும் பொழுது தேவன் நமக்கு கேடகமாய் இருந்து பாதுகாக்கிறார். நம்முடைய தலையை உயர்த்தி நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியாக ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். இந்த இடத்துல கூட நமக்காக யுத்தம் செய்து நம்மை ஜெய வீரர்களாய் மாற்றும்படியான தேவனை நோக்கி நாம் பார்க்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதம் தேவன் நீர் எங்களுடைய தலைகளை ஆண்டவரை உயர்த்தி நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற மாதமாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தலைகளை தேவன் நீர் உயர்த்தி நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக அப்பா. ஒவ்வொருவரும் எந்த இடத்தில் எல்லாம் ஆண்டவரே அவமானப்பட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி இருந்தார்களோ, அந்த இடத்தில் எல்லாம் தேவன் அவர்கள் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராகன்னு நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. மீது வைத்த பாரங்களை எல்லாம்
நீர் ஆண்டவரை நீக்கி போட்டு ஒவ்வொருவரையும் வெற்றி வீரர்களாக, மகிமையான சாட்சிகளாக இந்த மாதத்திலே நிறுத்தும்படியாக இந்த மாதத்தில் எங்கள் மத்தியில் தேவன் நீர் கிரியை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.